வாஸ்து சரியில்லைன்றதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா சார்? பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, வீட்டில் வந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வந்து ஒரு வாஸ்து அந்த பில்டிங் ஒன்று அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம யாரை பார்க்க போறோம்னா அஸ்ட்ராலஜி, வாஸ்து, எந்திரம், தந்திரம், மந்திரம் குருஜி சிவராஜ் அவர்களை நேர்காணல் காண வந்திருக்கோம். இவர்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் குருஜி. அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ நிறைய கேள்வி வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அதில் முதல்ல நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் பில்டிங் கட்டினார் சார். பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த பில்டிங் கட்டினாரு. ஆனால் அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய கஷ்டங்களும் இன்னல்கள் எல்லாம் சந்திச்சுன்னே இருந்தார். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அதில் வாஸ்து வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அது கட்டி முடிச்சுட்டாங்க சார். அந்த வாஸ்து சரியில்லைன்றதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கு. சரிங்க சார். வாஸ்துல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பில்டிங் ஒடிக்கிறது, பல லட்சம் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. மறுபடியும் வாஸ்துக்கு என்ன பண்ணுவாங்க, சரி வரலன்ட்டு மறுபடியும் பல லட்சம் செலவு பண்ணி ஒடிச்சு மறுபடியும் அது டெமாலிஷன் பண்ணி மறுபடியும் அதை கட்டுறாங்க. இதனால என்ன வந்து பணம் சேதாரம், லாஸ் அதை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வாஸ்து பிரச்சனைனால பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, வீட்டில் வந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. இதில் வந்து நம்மக்கிட்ட எப்படின்னா பில்டிங் வடிக்காமே எப்படி வாஸ்து நல்ல ஒரு நம்ம இதுக்கு கொண்டு வருது, நல்ல ஒரு இதுக்கு ஃபார்மேட் கொண்டு வருது எப்படி. இப்போ வந்து பல லட்சம் வந்து செலவு பண்ணுறாங்க, 50 லட்சம் ஒரு கோடி. அது மறுபடியும் வரணுன்னா 20 லட்சம் 30 லட்சம் செலவாகும். அது அப்படி இல்லாமல் நம்ம விஸ்வகர்மா, வாஸ்து யந்திரம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. விஸ்வகர்மா வாஸ்துல வந்து அதுக்கான யந்திரங்களும் போட்டுருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து வாஸ்துவை சரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் தெரியாமல் பில்டிங் வடிக்கிறாங்க. இதனால நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு ஆள் வந்து ஒரு கோடி ரூபாய் பண்ணி ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து பண பிரச்சனை, வீட்டில் வந்து அந்த அக்னிமூலையில் வந்து டாய்லெட் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக பண்ணாமல் அந்த அக்னிமூலைன்றது வந்து அக்னிக்கு தான் இது. அந்த இதில் வந்து என்ன பண்ணாங்க, டாய்லெட் கட்டிட்டு இருக்கிறாங்க. டாய்லெட் கட்டினோம்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளமு, வீட்டில் வந்து பசங்க வந்து சரியாக படிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் ப்ராப்ளம்னால ஹாஸ்பிட்டல் போகிறது, செலவு அதிகமாகும். இந்த வாஸ்து பிரச்சனை வந்தாவே செலவு அதிகமாகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவங்க சந்தித்து நம்மக்கிட்ட வந்தாங்க. வந்தவொடனே நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு வாஸ்து யந்திரம் போட்டு இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கும். ஒரு பில்டிங்கு, ஒரு செங்கல் எதுவுமே நம்ம வந்து சேதாரம் பண்ணல, வடிக்கவே எதுவுமே பண்ணல. வெறும் நம்ம வந்து ஒரு யந்திர ஸ்தாபனம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி சரி. அதனால நம்ம அது மாதிரி பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய பிரச்சனையை வந்து நம்ம தீர்த்தலாம். ஆமாம், கண்டிப்பாக தீர்க்கலாம். சரி. ஏன்னா இது வந்து பில்டிங் வடிக்காம நம்ம எப்படி வாஸ்து வந்து கரெக்ட் பண்ணுறது, அதுதான் நம்ம கிட்டே இருக்குது. இப்போ வந்து செலவு பண்ணுறது ஒரு விஷயம், அது மறுபடியும் செலவு பண்ணுறது வந்து பெரிய விஷயம். கடத்து மேலே கடன் மேலே கடன், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு அதுதான் பயப்படுவாங்க. சில பேருக்கு வந்து தெரியாது இது எப்படி பண்ணணுன்றது. அவங்க ஒரு இன்ஜினியர் மூலயமா நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்ற ஒரு இதில் கட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டிட்டாங்கனாலும் அவங்களுக்கு அதை தெரியாமல் பண்ண ஒரு தவறுனால இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து மாட்டுவாங்க. நீங்கள் கொடுக்குற இந்த மாதிரி ஒரு இது வந்து அவங்களுக்கு தேவையான தீர்வு கிடைக்கும். இது மாதிரி 1 இல்லை 2 இல்லை, பல தீர்வுகள் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே சார். நம்மளை வந்து சந்திக்கணும்னா இந்த ஸ்க்ரீன் மேலே வர நம்பர் கான்டாக்ட் பண்ணால் நான் வந்து தீர்வு கொடுக்குறோம். சரி. அதெல்லாம் கன்சல்ட் பண்ணால் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஓகே. அது வாஸ்துன்றதில்ல. இப்போ வந்து புதுசாக பாயா போடுறவங்களும் வரலாம், பாயா போட்டு வீடு கட்டாமல் இருந்துருவாங்க. சார், இப்போ ஒரு புதுசாக ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான பூஜை எதுனா இருக்குதா சார்? ஆமாம், வாஸ்து பூஜை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சரி சார். வாஸ்து பூஜை பண்ணுறவங்க வந்து பில்டிங்கு கம்ப்ளீட் ஆகாமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம் சார். ஏன்னா நிறைய பேர் ஒரு சில இடத்துல வந்து நான் பார்த்ததுல வந்து இந்த பேஸ் போட் அப்படின்னு இருக்கு. ஆமாம், அதுக்கு காரணம் என்னன்னா அவன் வந்து பாயா வந்து நல்லா வாஸ்து பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அது பண்ணும்போது சில தவறுகள் பண்ணுறாங்க. இப்போ பாயை எடுத்தவொடனே அதுக்கு சில முறைகள் இருக்குது, அது ஃபாலோ பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக ஆகும். அதுக்கு முதல் முறையாக என்ன பண்ணோன்னா
இந்த தேவமூலைன்னு சொல்லுவோம், ஈசானிய மூலை அப்படின்னுவோம்ல, அந்த மூலையில் மண் எடுத்தாங்க. இந்த சம்புக்கெல்லாம் தண்ணியெல்லாம் டேங்க்குக்கு வந்து மண் எடுக்கிறோம். அந்த மண் எடுக்கிற போது அவங்க வந்து எடுத்து வெளியே போடுவாங்க. இது வந்து ரொம்ப தவறான செயல்பாடு. இது வந்து யாருக்குமே தெரியாது. வாஸ்துல வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கிற விஷயம் இருக்குது. அந்த மண் எடுத்தோம்னா அந்த நெய்வேத்தி அந்த மற்ற பகுதிகளை போட்டோம்னா கரெக்டாக அந்த மண் எல்லா இடத்துலையும் போட்டு இந்த சம்பில் இருக்கிற ஏசியா நம்மளில் இருக்கிற சம்பை மண் எடுத்து வெளியே போடுறத விட்டுட்டு அந்த மண் எடுத்து அதே பாய உள்ளே போட்டு எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணோம்னா பில்டிங் வந்து நிற்காம 100% கம்ப்ளீட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப எளிமையான முறை. வாஸ்துல வந்து ரொம்ப எளிமையான முறை. இது யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து தெரிஞ்சுன்னு சில வந்து தப்புகளை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அது தெரிஞ்சுன்னு பண்ணாங்கன்னா நல்லா. ஓகே சார். ஓகே சார், இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் எல்லாம் வந்து அந்த பாதியில் ஸ்டாப் ஆகி நிற்கும் சார். இப்போ நான் வர வழியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஒன்று அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. ஒரு மோல்டிங் வரையும் போட்டோ இல்லை அப்படியே அந்தங்க ஒரு சில பில்டிங்லாம் நான் பார்க்கறதுலாம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. நான் ஒரு சில பேர்கிட்ட கேட்டது, இப்போ என்னோட சர்க்கிள் இருக்கிறவங்களாம் கேட்டது வந்து அந்த ஃபினான்ஷியல் இருந்தும் ஸ்டாப் ஆகி நிற்கிறது, அவங்களுக்கு எல்லாம் அமைஞ்சும் ஒரு சில ரீசன்னால அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதுக்கு ஏதாச்சும் பண்ணுறதுக்கான இது இருக்கா சார் உங்கள்கிட்ட? பாசிபிள் இருக்குங்களா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. அது வந்து பாய போடும்போது அவங்க சில தவறுகள் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம கரெக்டாக பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து மூலிகை காட்டாரெல்லாம் நல்லா மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு தேவையான அனைத்து இதுவும் பண்ணி நம்ம வந்து அது இல்லாமல் எல்லாமே சரியாக இருந்தோ தவறு நடக்குதுன்னா நம்ம வந்து ஒரு வாஸ்து யந்திரம் ஒரு அந்த பில்டிங்கு சென்டரில் வந்து ஒரு வாஸ்து யந்திரம் போட்டு அதுக்கான உண்டான பூஜைகள் பண்ணி நம்ம வாஸ்து புருஷனை சாந்தி பண்ணணும். மெயினாக வந்து வாஸ்துவுக்கு வந்து வாஸ்து புருஷனை நம்ம வந்து சாந்தி பண்ணாதான் அந்த இடம் வந்து சாந்தி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாதான் அந்த பில்டிங் வந்து பணம் வரதுக்கு வந்து எங்கெங்கே தடைகளாக இருக்கோ அதெல்லாம் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தவொடனே அவன் வந்து பில்டிங் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வேலை செய்கிறவங்க வந்து நல்லா வேலை செஞ்சுனே இருப்பாங்க, வேலை விட்டு போயிடுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். இந்த மாதிரி சில பிரச்சனைகளால பில்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். இது எதுவுமே இல்லைன்னா அதுக்கு உண்டான வாஸ்து புருஷன் தான் காரணம். இதே மாதிரி எல்லாமே அந்த வாஸ்து புருஷனை சாந்தி பண்ணோம்னா அதுக்கு எல்லாம் உண்டான பரிகாரங்களை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தீர்வு பண்ணலாம். இதுக்கு வந்து நிறைய பூஜைகள் இருக்குது. அது மூலமா நம்ம வந்து கட்டி இன்னும் இருக்கிற பில்டிங்கில் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். கட்டி பாய போட்டு கட்ட முடியாமல் இருக்கிறவங்க தவிக்கிறவங்க வந்து அது வந்து நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு பணம் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். லோனு எல்லாமே சாங்ஷன் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே அந்த வாஸ்து புருஷனை சாந்தி பண்ணாவே அந்த இடம் வந்து சுத்தமாகும். சுத்தமானவொடனே நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். ஆனவுடனே அந்த இடத்த வந்து நம்மளுக்கு வந்து பில்டிங் கட்டுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே சார், நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் வாஸ்து பார்த்து பண்ணாலும் அந்த சாந்தி பூஜை பண்ணிட்டு பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறுலையும் இல்லாமல் அந்த பில்டிங் வந்து வளர்ந்து வரும் அப்படின்றத வந்து குருஜி நம்மளுக்கு சொல்கிறாரு. அடுத்ததான் நாங்கள் சார்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது வந்து, இப்போ நிறைய பேர் பில்டிங் கட்டியும் வாஸ்து பார்த்து கட்டியுமே எல்லாமே பண்ணியும் சார் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கடை வைக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு இது வைக்கிறாங்கன்னா அவங்க சரியான வருமானம் வரல, கடை சரியாக போகல அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் சொல்கிறாங்க சார். அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கும். அவங்க ஜாதகமும் பார்த்து அவங்களுக்கு வந்து வாஸ்துல வந்து ஆயான்னு வரும். இப்போ வந்து உங்கள் பேரில் வந்து அது வந்து ஆயா வரணும். உங்கள் பேருக்கு என்ன ஆயா வரும்? கஜாயா இருக்குது, காக்காயா இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி கராயா இருக்குது. இந்த மாதிரி அந்த ஆயாவை வந்து போட்டு உங்கள் பேருக்கு எந்த ஆயா வருதோ அதுதான் போடணும். மெயினாக வந்து சிம்ஹாயான்னு வரும். இது வந்து கோயிலுக்கு வரும். இந்த சிம்ஹாயான்றது வந்து கோயிலுக்கு வரும். மற்றது கஜாயா, இந்த 3 விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து தான் நம்ம வீடு கட்டணும். தவிர அந்த காக்காயா இந்த தூமாயா 3 வருது அது வந்து நம்ம கட்டக்கூடாது. அது வந்து நெகட்டிவாக இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு வாஸ்துனால ரொம்ப தொந்தரவுகள் வரும். இது வந்து நம்ம பார்த்து தான் அந்த பேருக்கான ஆயா போட்டு தான் நம்ம பண்ணோம். இது தெரியாமல் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, லோன் கொடுக்குறாங்கன்னா போட்டு ஏதோ ஒரு பாயை போட்டு வீடு கட்டி முடிச்சிடுறாங்க, கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுன்னு பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஓகே சார். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது
ஒரு சில பேர் அந்த வீடு கட்டுறதுனால அவங்க வீட்டில் கொஞ்சம் ஒரு சிலருக்கு உடம்பு இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரியும் அந்த வீடு நல்லா அப்படின்லாம் ஆமாம் ஆமாம், அதுதான் அதை நான் சொன்னேன் இல்லையா. அது வந்து அக்னிமூலையில் வந்து பாத்ரூம் கட்டுறது, டாய்லெட் கட்டுறது, கீழே எல்லாம் கட்டுவாங்க. மேலே செகண்ட் ஃப்ளோர் கட்டும்போது அந்த இடம் காலி இருக்குன்ட்டு பாத்ரூம் கட்டி விட்டுருவாங்க. இந்த பாத்ரூம் கிட்ட போய் நம்ம டாய்லெட் உட்காந்து அவன் வந்து ராகு போய் அக்னிமூல் உட்காந்தோன்னே எல்லாமே ஹெல்த்துக்கான ப்ராப்ளம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே வரும். இதுதான் இது வந்து பார்த்து யாருமே தெரிஞ்சுன்னு வீடு கட்டுங்க, நல்ல முறையாக பாய போடுங்க, நல்ல முறையாக எல்லாமே பார்த்து வாஸ்து புருஷனை முதல்ல சாந்தி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அந்த தேவமலை மெயினாக வந்து சின்ன ட்ரிக்ஸ் தான். அந்த தேவமலை ஈசானிய மலையில் மண் எடுத்து எல்லா பக்கமும் போட்டாங்கன்னா அந்த கட்டடம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஆமாம், பூர்த்தியாக உங்களுக்கு வந்து பணம் வந்து வருவா அதிகமாகும். அதுக்கு உண்டான எல்லாமே தீர்வு கிடைக்கும். நல்லா பில்டிங் கட்டலாம், நல்லா இருக்கும், கம்ப்ளீட் நிற்காது பில்டிங். இதுதான் இதை பற்றி சார். இப்போ அடுத்ததாக என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பில்டிங் வந்து இப்போ கீழ் போர்ஷன் அவங்க நீங்கள் சொல்கிறபடி வாஸ்துபடி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ மேல் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டினாலும் அதில் ஏதாச்சும் அதில் சேஞ்சஸ் எதனா பண்ணால் சிக்கல் ஆகும் சார்? அந்த மாதிரி அதுக்கு பண்ணாத இருக்கிறது தான் நான் வந்து வாஸ்து யந்திரம் போடுங்க. மெயினாக வாஸ்து யந்திரம் போட்டேன்னா எல்லாமே கொஞ்சம் கட்டும் போது சில தவறுகள் பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கட்ட மாட்டாங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்லேயும் வாஸ்து இல்லாமல் தான் கட்டுறாங்க நிறைய பேர். அதுக்கு தெரியாமல் எல்லாமே ஆளுங்க அனுபவிக்கிறாங்க தொந்தரவுங்க. இது இல்லாமல் நம்ம வாஸ்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால சும்மா ஒரு சென்டரில் வீட்டு சென்டரில் வந்து ஒரு வாஸ்து யந்திரம் ஸ்தாபனை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இருக்கிற எத்தனை நாள் இருக்கிறோமோ அத்தனை நாள் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை வந்து கொண்டு வரலாம். ஓகே சார், தேங்க்யூ.